முட்டாள்னு சொல்றதா, கிறுக்குன்னு சொல்றதா, லூசுன்னு சொல்றதா அப்படின்னு இன்றைக்கு இருக்கிற அமைச்சர் ஆதவ் அர்ஜுனா அவரை முட்டாள் முதலமைச்சர்னு பேசினாரா இல்லையா மேடையில? அப்ப எந்த ஊடகமாவது அங்க போய் கேட்டீங்களா? இந்த மாதிரி வாய்க்கு வந்ததெல்லாம் பேசிக்கிட்டு நல்லா வந்துரும், இன்னைக்கு எல்லாருக்கும் நல்லா வருது வாயில. தூக்கத்தை இழந்து பல நாட்கள் ஆயிடுச்சு. அவங்க கிட்ட போய் கான்பிடென்ட்டா இருங்க. உங்க ரசிகர்கள் வேணா கான்பிடென்ட்டா இருக்காங்க இப்ப வரைக்கும். ஏன்னா ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம் வைப். அவர் தானே 1.25 கோடி மக்கள் ஓட்டு போட்டு ஜெயிக்க வச்சிருக்காங்க. அப்ப மீதி பகுதி மக்கள் ஓட்டு போடலையே. இவரே சொன்ன மாதிரி இங்க கொத்து போராட்டா போட்டாங்கன்னா அப்புறம் மித்த இடத்துல கொத்து போராட்டம் உங்களை போட்டாங்களே. ஆள் மனசுல ஒரு வலியை கொடுத்திருந்தது, ஒரு வேதனையை கொடுத்திருந்ததுன்னா ஒருத்தனால அப்படி ஆட முடியுமா? தங்க பிள்ளைகளை, அந்த தங்க பிள்ளைகளை இழந்துட்டு தானே நீ போய் அங்க ஆட்டம் போட்ட, அவ்வளோ ஆட்டம் போட்ட. பிள்ளைங்களுக்கு டிஜிட்டல் முறையில பாடம் சொல்லி தர்றதுக்காக அங்க வகுப்பறைகள்ல ஸ்கிரீன் வச்சா இவங்க போய் அதுல வந்து விஜயோட நிகழ்ச்சியை வந்து நேரலை ஒளிபரப்பு பண்ணிட்டு இருக்காங்க தாவேக்காரங்க. அதுல விஜய் பேசின பேச்செல்லாம் குழந்தைங்க கேட்கக்கூடிய ஒரு பேச்சா? இப்படியே என்னமோ ஒண்ணு சொல்லிட்டு டேஷ். சவுத் பீட் நேயர்களுக்கு வணக்கம். இந்த நேர்காணலில் நாம் சிந்திப்பவர் திராவிட இயக்க தமிழர் பேரவையின் துணை பொதுச் செயலாளர் திருமிகு உமா அவர்கள். வணக்கம். கரூர் துயர சம்பவத்தை ஒட்டி முதல்வர் விஜய் அவர்கள் அங்கு சென்று உரையாற்றி இருந்தார். அங்கே பாதிக்கப்பட்ட மக்களுக்கு அரசு பணி நியமன ஆணைகள்லாம் கொடுத்தார். அதன் பிறகு பலருமே கருத்து தெரிவிக்கிறத பார்க்க முடியுது. திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய துணை பொதுச் செயலாளர் ஆர் ராசா அவர்கள் சமீபத்தில் ஒரு கூட்டத்தில் பேசியிருந்தது. அது மிகப்பெரிய சர்ச்சையும் உருவாக்கியிருக்கு. முதல்வர் விஜய் அவர்களை தாவேகா கட்சியினரை கடுமையாக சாடி பேசியிருக்காரு. இப்போ அது குறித்து பெரம்பலூர் எஸ்பி அலுவலகத்தில் புகார் ஒன்றும் கொடுக்கப்பட்டிருக்கு, நடவடிக்கை எடுக்கணும் அப்படின்னு. ஏன் முதல்வர் விஜய் அவர்களை அந்த அளவுக்கு கடுமையாக தாக்கி பேசணும் அப்படின்ற ஒரு கேள்வி இருக்கு. நீங்க எப்படி அதை பார்க்குறீங்க? அதாவது கரூர் கொடுந்துயரத்தை ஒட்டி அவர் போகவே இல்லை, சரியா? கிட்டத்தட்ட 285 நாட்கள் கழிச்சு தான் அவர் அங்கே போயிருக்காரு. ஸோ அது ஒரு விஷயம். இன்னொன்று, முதல்வர் விஜயை அப்படின்னா யாருமே வந்து மதிப்பு குறைவாகவோ மரியாதை குறைவாகவோ யாரும் பேச போகிறது கிடையாது. ஏன்னா அவரே தன்னை முதல்வராக இன்னும் உணரலை. இன்னும் தன்னை ஒரு நடிகனாவே நினச்சிக்கிட்டு எழுதி கொடுத்த வசனங்களை மனப்பாடம் பண்ணி ஏற்ற இறக்கத்தோட ஒரு எமோஷ்னலோட எங்கெங்கெல்லாம் வந்து ஒரு ஹை பிச்சுக்கு போகணுமோ அங்கெல்லாம் ஹை பிச்சாக பேசுறது, ஆக்ட் பண்ணுறது, மேடையிலேயே சட்டமன்றத்திலேயே ஆக்ட் பண்ணுறது. இன்னும் அவர் ஒரு ஆக்டராக தான் இருக்காரு, ஆக்டர் விஜயா இருக்காருன்னா ஆக்டர் விஜய் இப்படி தான் பேசுவாங்க. முதலமைச்சரை நீங்கள் இது வரைக்கும் யோசிச்சு பாருங்க. எந்த முதலமைச்சரையாவது யாராவது இவ்வளவு விமர்சனங்களோடு தமிழ்நாடு பார்த்திருக்கா? ஈவன் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் மேல் கூட நிறைய நமக்கு வந்து விமர்சனங்கள் இருந்தாலும், கடுமையான விமர்சனங்கள் இருந்தாலும், எதிர்நிலையில் நாம நேரெதிர் நிலையை எடுத்தாலும் கூட அன்றைக்கு துக்ளக், அவர் பேர் என்ன, குருமூர்த்தி, அவர் வந்து அன்றைக்கு முதலமைச்சராக இருந்த எடப்பாடி பழனிசாமி அவர்களே ஆண்மையற்றவர் அப்படின்னு சொல்லும்போது முதல்ல எதிர்ப்பு தெரிவித்தது எங்களை போன்ற பெரியாரிஸ்டுகளும் திமுகவினரும் தான். அன்னைக்கு எதிர்க்கட்சி தலைவராக இருந்த மரியாதைக்குரிய இன்றைய கழக தலைவர் அவர்கள் வந்து தளபதி அவர்கள் அதுக்கு எதிர்ப்பு தெரிவிச்சாங்க. ஏன்னா அவர் என்னதான் இருந்தாலும் எங்களுக்கும் முதல்வர், தமிழ்நாட்டினுடைய முதல்வர், மாண்புமிகு தமிழ்நாட்டினுடைய முதல்வரை நீ எப்படி பேசலாம்னு சொல்லிட்டு அன்னைக்கு துக்ளக் குருமூர்த்தியை கடுமையாக எதிர்த்து பேசியவர்கள் நாங்க தான். அம்மையார் ஜெயலலிதா மீது எத்தனையோ விமர்சனங்கள் எங்களுக்கு இருக்கு. இன்னும் சொல்ல போனால் நேரெதிரான, திராவிடத்திற்கு நேரெதிரான ஆரிய சித்தாந்தத்தில் நம்பிக்கை உள்ளவர். அதை வந்து அவர் ஆழமாக அதில் நம்பிக்கை கொண்டிருந்த ஒரு முதலமைச்சர். அப்பவும் கூட அவரை பற்றி யாராவது தனிப்பட்ட முறையில் ஒரு பெண் என்ற முறையில் இழிவாக பேசினால் உடனடியாக நாங்க எதிர்த்து குரல் கொடுக்க தான் செஞ்சோம். இனிமேலும் அப்படிதான் இருக்கும். அதே மாதிரி மதிப்பிற்குரிய பாஜகவினுடைய முன்னாள் தமிழ்நாடு மாநில தலைவராக இருந்த தமிழிசை சவுந்தரராஜன் அவர்கள், அவரை யார் உருவகேலி செய்தாலும் சரி, அவர் யாராக இருந்தாலும் கடுமையாக எதிர்க்கக்கூடியவர்கள்ல நானும் இருக்கு. ஸோ இதையெல்லாம் யாருமே வந்து இங்க அனுமதிக்கிறதும் கிடையாது. அப்படிப்பட்ட ஒரு கேவலமான, ஒரு அநாகரிகமான அரசியல் என்பது தமிழ்நாட்டுக்கு கிடையாது. ஆனா தன்னை ஒரு முதல்வராகவே இன்னும் அவரே உணரல அப்படிங்கிற பட்சத்துல, ஒரு முதல்வராக அவர் நடந்துக்கவே இல்லை, எந்த இடத்திலும் தன்னை ஒரு முதல்வராக அந்த குவாலிட்டியோடு அவர் இன்னும் வெளியில வரல அப்படிங்கிற பட்சத்துல, ஒரு ஆக்டரா தான் நான் இருப்பேன், நான் இப்படிதான் பேசுவேன் அப்படின்னா அவரை நீங்க எப்படி ட்ரீட் பண்ணணும்னு எதிர்பார்க்கறீங்க? முட்டாள்னு சொல்றதா, கிறுக்குன்னு சொல்றதா, லூசுன்னு சொல்றதா அப்படின்னு. சரி, இதே
அன்றைக்கு திராவிட மாடல் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவர்கள் நாடே போற்றிய ஒரு முதலமைச்சர். தமிழ்நாட்டை மட்டும் கிடையாது, நான் மட்டும் நம்பர் 1 முதலமைச்சரா இருந்தா பத்தாது, தமிழ்நாட்டையே நான் இந்தியாவில் நம்பர் 1 மாநிலமாக கொண்டு வருவேன்னு சொல்லி திட்டமிட்டு 24/7 அவருடைய ஒர்க்கிங் ஹவர்ஸ் எல்லாருமே பார்த்திருப்பீங்கல்ல ஊடகங்கள்ல. யாராவது அதை நீங்க அதை கடந்து போக முடிஞ்சதா? எந்த ஊடகமாவது அதை கடந்து போக முடிஞ்சதா? அவருடைய உழைப்பை கடந்து போக யாராவது முடிஞ்சதா? அவ்வளவு உழைப்பை செலுத்தி இந்த மாநிலத்தை முன்னேற்ற பாதையில் கொண்டு போயிட்டு இருக்கிறாரு ஒரு முதலமைச்சர். அப்படிப்பட்ட ஒரு முதலமைச்சரை இந்தியா கூட்டணியவே வழிநடத்தக்கூடிய அளவிற்கு தகுதியுடைய ஒரு முதலமைச்சராக அவர் இருந்தபோது இந்த ஆதவ் அர்ஜுனா, இன்றைக்கு இருக்கிற அமைச்சர் ஆதவ் அர்ஜுனா அவரை முட்டாள் முதலமைச்சர்னு பேசினாரா இல்லையா மேடையில? அப்ப எந்த ஊடகமாவது அங்க போய் கேட்டீங்களா? எப்படி முதலமைச்சர் அப்படி பேசலான்னு கேட்டீங்களா? இன்னைக்கு ஒரு நடிகரை பேசினா அப்படிதான் பேச முடியும். என்ன கேட்டா அதுல நீங்க கேள்வி கேட்கலன்னா இதையும் கேள்வி கேட்கறதுக்கு உங்களுக்கு ரைட்ஸ் கிடையாது. நான் சொல்றது ஊடகங்களுக்கு. புரியுதா உங்களுக்கு? அப்போ அவங்க செஞ்சா ஓகே. அது ஏற்கனவே கழக தலைவர் அவர்கள் பல இடங்கள்ல மு.க.ஸ்டாலின் அவர்கள் சொல்லியிருக்காங்க, திமுகவுக்கு என்றைக்குமே ஊடக சொகுசுன்றது நமக்கு இருந்தது இல்லைன்னு சொல்லிட்டு. அது 100 விழுக்காடு உண்மை. இன்றைக்கு நம்ம அதை தான் பாக்குறோம். ஊடகவியலாளர்கள் யாருக்குமே எந்த ஊடகங்களுக்குமே அனுமதி இல்லை. அந்த கரூர் கூட்டத்துல இன்னைக்கு முதலமைச்சர் அவர் போய் விஜய் போய் பேசினப்போ அனுமதி கிடையாதுன்னு சொல்லிட்டு ஒரு இடத்துல தடுத்து நிறுத்திட்டாங்க. தகரத்தை வச்சு எல்லாம் அடிச்சதை ஒரு ஊடகம் தான் காட்டுச்சு. சரியா? ஊடகங்கள் உள்ள போக கூடாதுன்னு சொல்லிட்டு தகரத்தை வச்சு அந்த இடத்தை அடைச்சதெல்லாம் காட்டுச்சு. ஆனாலும் அந்த ஊடகங்கள் எவ்வளவு ஹைப்பா அந்த நியூஸ்களை செய்திகளை போட்டாங்க. அப்ப என்ன இதுல இருந்து தெரிஞ்சுக்க வேண்டியது இருக்குன்னா, இவர்கள் எல்லாம் சேர்ந்து விஜய லிஃப்ட் பண்ணி மேல கொண்டு உட்கார வச்சிடணும்னு பெருமுயற்சி செஞ்சுட்டு இருக்காங்க. ஆனா விஜய பொறுத்த வரைக்கும் இல்ல, நான் ஒரு ஆக்டரா தான் இருப்பேன், எனக்கு அந்த மாதிரி ஒரு கேரவன் மேடையில ஏறினாதான் எனக்கு பேச்சே வரும், அங்கதான் நான் பேசுவேன், அங்கதான் நான் நடிப்பேன், பாடுவேன், ஆடுவேன், எல்லாம் பண்ணுவேன். ஏன்னா எனக்கு முன்னாடி இருக்கிற அந்த ரசிகர்களுக்கு இந்த வைப் மட்டும்தான் முக்கியம். ஒரு முதலமைச்சராக நான் என்ன இந்த மாநிலத்தை பற்றி நான் என்ன நினைக்கிறேன், இங்க இருக்கிற மாநில கொள்கைகள் தொடர்பான முடிவுகள் என்னுடையது என்னவா இருக்கு, என்னுடைய நிலைப்பாடு என்ன, அதை பத்திலாம் எனக்கு எதிர இருக்கிறவங்களுக்கு கவலை கிடையாது. ஒரு 10 ரீல்ஸ் அவங்க எடுத்து போடுற அளவுக்கு நான் கண்டென்ட் கொடுத்துட்டேன்னா போதும். இப்படித்தான் இன்றைக்கு வரைக்கும் ஆக்டர் விஜய் இருந்துகிட்டு இருக்காரு. அவர் என்றைக்கு முதலமைச்சராக, என்றைக்கு தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சராக பொறுப்புணர்ந்து பேசுகிறாரோ, என்றைக்கு முதலமைச்சர் என்ற பொறுப்பில் அவர் நின்று தமிழ்நாட்டினுடைய மொழி உரிமை குறித்தும், கல்வி குறித்தும், சுகாதாரம் குறித்தும், இங்க இருக்கிற இளைஞர்களினுடைய வேலை வாய்ப்புகள் குறித்தும் பேசுகிறாரோ, என்றைக்கு அக்கறையோடு செயல்படுகிறாரோ, அன்றைக்கு அவரை மாண்புமிகு முதலமைச்சர் அப்படின்னு சொல்றதுல யாருக்கும் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. ஆனால் அவர் ஆர் ராசா அவர்களுடைய பேச்சில் கூட அவர் என்ன சொல்றாருன்னா, இப்படி இருக்கிறார் இவர் எந்த அளவுக்கு இன்னெஃபிஷியன்ட்டா இருக்கிறாரு அப்படிங்கறத சொல்லிட்டு தான், இப்படிப்பட்டவரை நான் எப்படி அழைப்பது, அதுதான் இன்னைக்கு இருக்கிற கேள்வி. அதுதான் அவர் சொன்னதுல, ஆர் ராசா அவர்கள் சொன்னதுல அதை நீங்க நோட் பண்ணுங்க. இப்படிப்பட்ட ஒருவர் முதலமைச்சராக இருக்கிறாரே, இவரை நான் எப்படி அழைப்பது? அத ஊடகங்களே சொல்லுங்க எப்படி அழைக்கணும். பிரதமர் கிட்ட போயிட்டு, டெல்லியில போயிட்டு எந்த முதலமைச்சராவது தமிழ்தாய் வாழ்த்து பாடுறதுக்கு எங்களுக்கு அனுமதி கொடுன்னு கெஞ்சின முதலமைச்சரை நீங்க பாத்திருக்கீங்களா? எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கூட போய் அதை கெஞ்சினது கிடையாது. அது நம்ம மாநில பாடலை நாம பாடுறதுக்கு, நம்மளுடைய மாநில அரசினுடைய நிகழ்ச்சிகள்ல பாடுறதுக்கு எதுக்கு பிரதமர்கிட்ட போய் அனுமதி கேட்கிற நீ? அப்ப இப்படிப்பட்ட ஒரு முதலமைச்சரை, ஒரு கையாலாகாத முதலமைச்சரை எப்படி கூப்பிடுவாங்க? அவங்களுக்கு எப்படி தோணுதோ அப்படிதான் கூப்பிடுவாங்க. அவர் தானே 1.25 கோடி மக்கள் ஓட்டு போட்டு ஜெயிக்க வச்சிருக்காங்க. அப்ப மீதி பகுதி மக்கள் ஓட்டு போடலையே. இவரே சொன்ன மாதிரி இங்க கொத்து போராட்டம் போட்டாங்கன்னா அப்புறம் மித்த இடத்துல கொத்து போராட்டம் உங்களை போட்டாங்களே, அதை பத்தி யார் பேசுறது? உங்களுக்கு பெரும்பான்மை கொடுத்திருக்காங்களா மக்கள்? கொடுக்கல இல்ல. அப்புறம் எப்படி நீங்க மோடி கிளைம் பண்ற மாதிரி தான் இவர் ஒவ்வொன்றையும் கிளைம் பண்ணிக்கிறாரு. அவர் நான் ஏழை தாயின் மகன் அப்படின்னாரு. இவர் என்ன சொல்றாரு, நான் ஒரு ஏழை உதவி இயக்குனரின் மகனாக பிறந்தேன் அப்படின்னாரு. இவர் எல்லாத்தையும் விட்டுட்டு வந்திருக்கேன். சரி, எல்லாத்தையும் விட்டுட்டு வந்திருக்கேன். அவர் நான் குடும்பத்தை விட்டுட்டு வந்ததுக்குலாம் அதுக்கு யாரும் பொறுப்பேற்றுக்க முடியாதீங்க, மக்கள் பொறுப்பேற்றுக்க முடியாது. சரியா? அதே மாதிரிதான் அவர் என்ன சொல்றாரு, நான் 140 கோடி மக்களினுடைய பிரதிநிதின்னு சொல்லிட்டு பிரதமர் மோடி, அவர் 140 கோடி மக்கள் ஓட்டு போட்டு அவரை தேர்ந்தெடுத்தாங்களா பிரதமரை? இன்னும் சொல்ல போனா பல்வேறு மாநிலங்களில், பெரும்பான்மையான முக்கால்வாசி மாநிலங்கள்ல இந்தியாவுல பெரும்பான்மையே இல்லாமல் பாஜக குறுக்கு வழியில ஆட்சியை பிடிச்சிருக்கு, ஜனநாயகத்திற்கு விரோதமாக. அதையே தான் இவரும் சொல்லிக்கிறாரு. இதை நீங்க ஒப்பிட்டுக்க முடியாது. 1.25 கோடி மக்கள் எனக்கு வாக்களிச்சிருக்காங்க அப்படின்னா தமிழ்நாட்டினுடைய மக்கள் தொகை அவ்வளவுதானா? இல்ல வாக்காளர்களுடைய மொத்த தொகை அவ்வளவுதானா? மத்தவங்க
இன்னொரு பக்கம் இப்ப இன்னைக்கு அண்ணாமலையும் கட்சி ஒரு இயக்கம் வீதி லீடர்ஸ்ன்ற அமைப்பு ம். அதனுடைய ஒரு தொடக்க விழாவாக பொள்ளாச்சியில நடக்குது. 20,000 பேர் கொண்ட ஒரு மாநாடு அமர்வு நடத்துறாங்க. மாநாடு மாதிரி ரன் பண்றாங்க. குறிப்பாக போதை ஒழிப்பு தான் அந்த மாநாட்டினுடைய மையப்பொருளாகவும் சொல்லப்படுது. அஹ் முதலே வந்து விஜய்ன்ற ஒரு சக்தி வந்து 2 வருடங்கள் ஆரம்பிச்சு இன்னைக்கு ஆட்சியை பிடித்திருக்காரு. அடுத்து அண்ணாமலைன்ற ஒரு சக்தி எப்படி பார்க்குறீங்க? எம்ஜிஆரே வந்து 72ல கட்சி தொடங்கி 77ல தான் முதலமைச்சர் ஆனார். எனக்கு தெரிஞ்சு அரசியலினுடைய அந்த தன்மையை இந்த தேர்தல் மாற்றி இருக்கிறது. அதாவது ஒரு சரியான ஜனநாயக வழிமுறைப்படி மக்களை சந்தித்து அவர்களினுடைய கொள்கைகளை எடுத்து சொல்லி போய் ஓட்டு கேட்டு அவங்கள கன்வின்ஸ் பண்ணி ஓட்டு போட வச்சு, அதாவது அரசியல் ரீதியாக சமூக அரசியல் ரீதியாக என்னென்ன சிக்கல்கள் இங்க இருக்கு, இந்தந்த சிக்கல்களுக்கெல்லாம் நாங்கள் எப்படி தீர்வு சொல்லுவோம், இதுவரைக்கும் நாங்க என்ன செஞ்சிருக்கோம், இனிமேல் நாங்கள் என்ன செய்வோம். ஏன்னா ஒரு மாநிலத்திற்கான சிக்கல் அப்படிங்கிறது புதுசு புதுசா வந்துகிட்டு தான் இருக்கும். ஏன்னா ஒன்றியத்தில் இது வந்து ஒரு ஒன்றிய அரசுக்கு கீழ் மாநிலங்கள் இருக்கும்போது ஒன்றிய அரசினுடைய நிலைப்பாடுகளுக்கு ஏற்றாற் போல சிக்கல்கள் இங்க வந்துட்டு இருக்கும். இன்னைக்கு புதுசா டீலிமிட்டேஷன் ஒரு சிக்கல் நமக்கு வந்திருக்கு இல்லையா, எஃப்சிஆர்ஏன்னு சொல்லிட்டு ஒரு சிக்கல் இன்னைக்கு வந்திருக்கு. அது எல்லா மாநிலங்களுக்கும் வந்திருக்கிற ஒரு சிக்கல். என்ஜிஓக்களை கட்டுப்படுத்தக்கூடிய ஒரு திட்டத்தை சட்டத்தை வந்து அவங்க முன்மொழிய போறாங்கன்றது. இன்னொரு பக்கம் இன்றைக்கு உள்துறை அமைச்சகம் வந்து ஒரு விஷயத்தை வந்து வெளியிட்டு இருக்காங்க. வந்தே மாதரம் பாடலை தேசிய கீதத்திற்கு முன்பாக அரசு நிகழ்ச்சிகளில் பாடுவது என்பது கட்டாயம் சொல்லிட்டு மாநில அரசுகளுக்கு ஹோம் மினிஸ்ட்ரி அமித்ஷாவுடைய தலைமையில இருக்கிற அந்த ஹோம் மினிஸ்ட்ரி வந்து சொல்லியிருக்காங்க. அதை அவமதித்தால் வந்தே மாதரத்தை அவமதிப்பது தண்டனைக்குரிய குற்றமாகும் சொல்லிட்டு விரைவில் மசோதா தாக்கல் செய்ய போறதாவும் செய்திகள் வந்து வந்துட்டு இருக்கு. அப்ப தேசிய கீதத்திற்கு இணையாக இந்த நாட்டினுடைய இஸ்லாமியர்களை இழிவுபடுத்துகிற, இஸ்லாமியர்களை கொல்லணும், அவங்களை கொல்றது தப்பு இல்லை, அதை கொண்டாட வேண்டும் என்று பாடிய ஒரு வந்தே மாதரம் என்ற ஒரு பாடலை, ஒரு மதம் சார்ந்த ஒரு பாடலை, இந்துத்துவா சார்ந்த ஒரு பாடலை நீங்க வந்து தேசிய கீதத்திற்கு இணையாக வைத்து அதை அவமதித்தால் தண்டனைக்குரிய குற்றம் அப்படின்ற அளவிற்கு இன்றைக்கு ஒன்றியத்தில் இருக்கிற பாஜக வருதுன்னா அது ஒரு புதிய சிக்கல் இன்றைக்கு மாநிலங்களுக்கு. ஏன்னா வந்தே மாதரம் பாடலை எங்கேயுமே பாட வேண்டியது இல்லைங்கிறதா இன்னைக்கு இருக்கிற நிலைமை. இது வரைக்கும் சரியா, தேசிய கீதம் பாடலாம், அந்த மாநிலத்திற்கென்று ஒரு பாடல் இருந்தால் அந்த பாடலை அவர்கள் பாடலாம், அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு. முதல்ல மாநில பாடல், முடியும் போது தேசிய கீதம். அதையே வந்து விஜய் அரசு என்ன பண்றாங்க, தாவேகா அரசு சட்டமன்றத்துல என்ன பண்ணாங்க, 2 முறை தேசிய கீதம் பாடுறாங்க. ஏன்னா அர்லேகரை நீங்க வந்து ஒரு என்ன சொல்றது சாந்தப்படுத்தணும், இல்லைன்னா அவரை வந்து சாட்டிஸ்ஃபை பண்ண வேண்டிய ஒரு இடத்துலதான் இன்றைக்கு விஜய் வந்து இருக்கிறாரு. அதுக்கு வந்து சப்பு கட்டுற அளவுக்கு வந்து இன்றைக்கு மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியும் போயிருக்கிறதுங்கிறதா வேதனையிலும் வேதனை. ஏன்னா சு வெங்கடேசன் 20 முறை கூட பாடலாம் அப்படின்னு. தேசிய கீதம் தானே அது அப்படின்றாங்க. தேசிய கீதம் தான், தேசிய கீதம் தான். அது யாரு இல்லைன்னு சொன்னா, நாங்க வேற ஏதாவது பாடல்னு சொன்னோமா? நாங்க தேசிய கீதம் தான். ஆனால் அதை எங்க பாடுறது, எப்ப பாடுறதுன்ற ஒரு வரைமுறை இருக்கா இல்லையா? தேசிய கொடி தாங்க, எனக்கு அந்த கொடி ரொம்ப பிடிக்கும், ரைட்டு. அதுக்காக நீ எப்ப வேணா அந்த கொடியை ஏத்துவியா, எங்க வேணா ஏத்துவியா? ஏத்த முடியாதுல்ல. அது எவ்வளவு பெரிய தண்டனைக்குரிய குற்றம் அது. 6 மணிக்கு மேல நீங்க என்ன பண்ணணும், 6 மணிக்குள்ளேயே குடியரசு தினத்துக்கோ அல்லது நீங்க ஆகஸ்ட் 15க்கோ நீங்க ஏத்துனீங்கன்னா அதை இறக்கிடணும். சட்டம் இருக்கா இல்லையா? அப்போ மோடி வேணா அதை வந்து கர்ச்சீஃப் மாதிரி யூஸ் பண்ணிக்கிட்டு மூக்க தொடச்சிக்கலாம், முகத்தை தொடச்சிக்கலாம், அவ ஒண்ணும் சொல்ல மாட்டாங்க. இப்ப இவ்வளவு விஷயங்கள் அதுல இருக்கும்போது நீங்க 20 முறை கூட பாடலாம் என்று சொல்லுகின்ற ஒரு பரந்த மனப்பான்மையுள்ள கம்யூனிஸ்டுகள் வந்து இன்றைக்கு அந்த அரசுக்கு ஆதரவா இருந்துட்டு இருக்காங்க. இப்ப இவ்வளவு சிக்கல்கள் மாநிலத்துக்கு புதுசு புதுசா வருது. அப்ப அந்த சிக்கல்கள் எல்லாம் நீங்க எப்படி அட்ரஸ் பண்றீங்க அப்படின்னு சொல்லணும்ல. இதையெல்லாம் சொல்லாமல் நீங்க பாட்டுக்க வந்து என்ன சொல்றது, ஒரு ஆக்சன் கொடுத்துட்டு வசனங்களை ஒப்பிச்சுக்கிட்டு இந்த மாதிரி வாய்க்கு வந்ததெல்லாம் பேசிக்கிட்டு நல்லா வந்துரும், இன்னைக்கு எல்லாருக்கும் நல்லா வருது வாயில, என்ன பண்ண சொல்றீங்க? நீங்க என்ன விதைக்கிறீங்களோ அதுதான் அறுவடை ஆகும். ஏற்கனவே விஜய்ன்ற ஒரு நபர் வந்து திமுக ஆட்சி இழந்திருக்கு. அடுத்ததாக அண்ணாமலையும் ஒரு தனி இயக்கம் கண்டு அவரும் அரசியலுக்கு வராருன்றப்போ அது திமுகவுக்கு ஒரு நெருக்கடியா இருக்காதா? ஏங்க, திமுக தொடங்குனதுல இருந்து எத்தனை கட்சிகள் இங்க உருவாயிருக்கு, எத்தனை நீ சரி அதை விடுங்க, புதுசா உருவான கட்சிகளை விடுங்க. திமுகவில் இருந்து பிளக்கப்பட்டு கொண்டு போன கட்சிகள் எல்லாம் இன்னைக்கு என்ன ஆயிருக்கு யோசிச்சு பாருங்க. எம்ஜிஆர் அந்த கட்சியில இருந்து போனாரு 1972ல எம்ஜிஆர் பிரிந்து போய் அதிமுக என்ற ஒரு கட்சியை தொடங்கினார் அப்படின்னு சொல்றது வரலாற்று பிழை. தொடங்க வைக்கப்பட்டார், அதுதான் உண்மை. புரியுதா? தொடங்க வைக்கப்பட்டார். அது யாரால் எவரால் அப்படிங்கிறதுல இன்றைக்கு இருக்கிற இதே கம்யூனிஸ்டுகளினுடைய ஆதரவோடு அவர்களுடைய வழிகாட்டுதலோடு அன்றைக்கு எம்ஜிஆர் வந்து ஒரு கட்சியை தொடங்கினார்.
திமுகவை பிளந்தார். அப்ப என்ன சொன்னாங்கன்னா, அவ்வளவுதான், எம்ஜிஆர் தான் திமுகவினுடைய முகம், அவரே போயிட்டாரு, முடிஞ்சது. முடிஞ்சிருச்சா திமுக அதோட? திரும்ப வந்துச்சுல, ஆட்சிக்கு வந்ததுல, ரைட். அதுக்கப்புறம் இன்றைக்கு இருக்கிற மதிமுகவினுடைய பொதுச் செயலாளர் திரு வைகோ அவர்கள், அவர் வந்து அந்த கட்சியை என்ன சொல்றது, செங்குத்தா பிளக்கிறதுன்னு சொல்லுவாங்களா, அப்படி அவர் பின்னாடி மாவட்ட செயலாளர்கள் கிட்டத்தட்ட ஒரு 7-8 பேர் போனாங்கன்னு நினைக்கிறேன். நீங்க யோசிச்சு பாருங்க, மாவட்ட செயலாளர்கள் தான் அந்த ஒரு கட்சியினுடைய பலமே, அவங்க தான். அப்போ போன ஒரு மாவட்ட செயலாளர் போனா மாவட்டத்துல இருக்கிற பாதிக்கு பேல வந்து அந்த அவர் பின்னாடி போயிடுவாங்கன்னு அர்த்தம். அப்படி ஒரு பிளவு ஏற்பட்ட போதும் பிளந்து மதிமுக என்ற ஒரு கட்சியை உருவாக்கியதற்கு பிறகும் திமுக என்ன வீழ்ந்து போச்சா? இன்னைக்கு எது விழுந்திருக்கு? மதிமுக விழுந்திருக்கு. மதிமுக அழிவை நோக்கி போயிட்டு இருக்கு, அழிஞ்சு போச்சுன்னே சொல்லலாம். அப்ப நீங்க திமுகன்றது ஏதோ ஒரு அரசியல் மட்டுமே, தேர்தல் அரசியல் மட்டுமே அது இல்ல. திமுக அதையும் தாண்டிய ஒரு இயக்கம் திமுக. அதனாலதான் இன்றைக்கு வரைக்கும் திமுக நிக்குதுங்க. என்றைக்குமே தமிழ்நாட்டை பொறுத்தவரை ஆட்சியில் இருந்தாலும் சரி, ஆட்சியில் இல்லாவிட்டாலும் சரி, இங்கு நடக்கின்ற அரசை கொண்டு செலுத்துவது, அதற்கான திசையை தீர்மானிப்பது திமுக தான். ஜெயலலிதா வந்து முதலமைச்சரா இருந்திருக்கலாம், எம்ஜிஆர் முதலமைச்சரா இருந்திருக்கலாம். அன்றைக்கு எதிர்க்கட்சி வரிசையில் இருந்த திமுகவும் தலைவர் கலைஞரும் தான் அன்றைய ஆட்சியை வழிநடத்தினார்கள். கலைஞர் என்ன சொல்ல போறாரு, முரசொலியில இதை பத்தி என்ன வரப்போகுது, என்ன எழுதுறாரு, இதுதான் அன்றைக்கு ஆட்சியாளர்களுக்கு ஒரு வழிகாட்டுதல், ஒரு கைடா இருந்துச்சுன்னு சொல்லலாம். எடப்பாடி அவர்கள் ஆட்சியிலும் அப்படித்தான். நீங்க 2015ல தமிழ்நாடு முழுக்க வந்து வெள்ளக்காடா இருந்துச்சு. அன்னைக்கு சட்டமன்றமும் சரி அல்லது தலைமைச் செயலகமும் சரி செயல்படாமல் இருந்தது. ஆனால் அண்ணா அறிவாலயம் தான் அன்றைக்கு தமிழ்நாட்டினுடைய தலைமைச் செயலகமாக செயல்பட்டது. அண்ணா அறிவாலயம். வேதா நிலையம் திறக்கல. அன்றைக்கு முதலமைச்சராக இருந்த ஜெயலலிதாவினுடைய வேதா நிலையம் திறக்கல. வேற எந்த கட்சிகளினுடைய அலுவலகங்களும் திறக்கல. அதிமுகவினுடைய தலைமை அலுவலகத்துல ஒரு ஆள் கிடையாது. அன்றைக்கு அந்த தள்ளாத வயதும் சக்கர நாட்களில, அந்த மழையில, தண்ணியில, அந்த பாதிக்கப்பட்ட மக்களை போய் நேர்ல போய் சந்தித்தவர் தலைவர் கலைஞர். இந்த அம்மா என்ன பண்ணாங்க, எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறமா கடைசியில வேன்ல போயிட்டு பிரச்சாரத்துக்கு போற நினைப்பிலேயே போய் அங்கேயும் போய் வாக்காள பெருமக்களேன்னு பேசினவங்க தான் அம்மையார் ஜெயலலிதா. இன்றைக்கு இருக்கிற விஜய் மாதிரி, அன்றைக்கு அம்மையார் ஜெயலலிதா மாதிரி இன்னைக்கு விஜய். கரூர்ல போயிட்டு துக்க வீட்டுக்கு போனாலும் அங்கேயும் போய் இடைத்தேர்தல் நினைப்பு தான் அவருக்கு. நன்றி சொல்ல போனாலும் இடைத்தேர்தல் பிரச்சாரம் தான். அப்படிதான் அவர் பண்ணிட்டு இருந்தாரு. ஆனால் அண்ணா அறிவாலயத்துல இருந்துதான் அன்றைக்கு தமிழ்நாடு முழுக்க நிவாரண பொருள்களை கலைஞர் அவர்களே நேர்ல போய் இருந்து பார்வையிட்டு பிரிச்சு அனுப்பினார். நீங்க வித்தியாசம் இருக்குங்க. திமுகவை நீங்க வெறும் தேர்தல் அரசியல் கட்சின்னு கொண்டு போய் சுருக்க முடியாது. விஜயனுடைய கரூர் ஸ்பீச்சுமே, கரூர்ல நடந்த நிகழ்வு அப்படின்றது ஒரு துக்க விசாரிக்கும் நிகழ்வு, ஆறுதல் கொடுக்கக்கூடிய ஒரு நிகழ்வு அப்படின்றதான் சொல்றாங்க. ஆனால் இடைத்தேர்தல் அங்க வரதுனால இடைத்தேர்தல் குறித்து அவர் பேசுறாரு, ரெண்டும் வேற வேற அப்படின்றாங்க. நீங்க யோசிச்சு பாருங்களேன். நீங்க ஒரு சாதாரண மனிதர்களுக்கு கூட எங்க போய் என்ன பேசணும் அப்படின்னு தெரியும். என்னதான் பிரச்சனையா இருந்தாலும் இதை இன்னொரு நாளைக்கு பேசிக்கலாம். இன்னும் இடைத்தேர்தல் அறிவிக்கல இல்ல, அறிவிக்கிறதுக்கு தடை வந்தாச்சு. சரியா? தேர்தல் ஆணையத்துக்கிட்ட இவங்க கிட்ட எல்லாம் வந்து நோட்டீஸ் அனுப்பிச்சிருக்காங்க, நீதிமன்றம் நோட்டீஸ் அனுப்பிச்சிருக்கு. இந்த மாத கடைசியில மறு விசாரணைக்கு வருது. அதுக்கப்புறம் தான் அதுல முடிவு தெரியும். அதுக்குள்ள உங்களுக்கு என்ன பிரச்சாரத்துக்கு என்ன அவசரம்? கான்பிடண்டா இருங்க. மக்கள் கான்பிடண்டை இழந்து பல நாட்கள் ஆயிடுச்சு. தூக்கத்தை இழந்து பல நாட்கள் ஆயிடுச்சு. அவங்க கிட்ட போய் கான்பிடண்டா இருங்க. உங்க ரசிகர்கள் வேணா கான்பிடண்டா இருக்காங்க இப்ப வரைக்கும். ஏன்னா ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம் வைப், அதுக்கேத்த ஒரு ஆட்சி இங்க நடக்குது. நமக்கு என்ன வேணா பண்ணு, நீ நடு ரோட்ல வந்து பேரிகார்டை இழுத்துக்கிட்டே வண்டி ஓட்டுறியா ஓட்டு, ஏன்னா இது எங்க அண்ணனோட ஆட்சி, பிரச்சனை இல்ல. நீ வந்து தர்மபுரியில வந்து சட்டவிரோதமா வந்து கள்ள லாட்டரி விக்கிறியா, வித்துக்கோ, ஏன்னா இங்க லாட்டரிக்காரர் தானே ஒருத்தர் அமைச்சராவே இருக்காரு ஆட்சியில, பிரச்சனையே கிடையாது. இதுக்கு முன்னாடி தமிழ்நாட்டுல கள்ள லாட்டரி நீங்க வந்து இது பண்ணிருக்கீங்களா? இன்னைக்கு எல்லா இடத்துலயும் இருக்குங்க. எப்படி அந்த தைரியம் எங்க இருந்து வந்துச்சு? லாட்டரியை விக்கிறவர் தான் இன்னைக்கு வந்து இருக்கிறாரு அப்படின்னா, அமைச்சராவே இருக்காருன்னா அப்புறம் என்ன தடை இருக்க போகுது இதுல? அவருடைய பிசினஸ்க்கு அவர் என்ன தடை சொல்ல போறாரு? சோ இப்படிதான் வந்து இன்னைக்கு இந்த ஆட்சி இருந்துட்டு இருக்கு. இதுல வந்து கரூர்ல போயிட்டு இல்ல, எனக்கு என்ன கேள்வின்னா, துக்கம் விசாரிக்க போன வீட்டுல உட்காந்து நீங்க ஒரு கல்யாணத்துக்கு பேச்சு பேசுவீங்களா? நீங்க யோசிச்சு பாருங்க, பேசுவீங்களா? அது ஒரு சாதாரண படிக்காத மக்களுக்கு கூட
அந்த இடம் பொருள் ஏவல் அப்படின்ற விஷயத்த அவங்களுக்கு கூட தெரியும். ஆனா ஒரு தமிழ்நாட்டுக்கு முதலமைச்சரா வந்து உட்கார்ந்துக்கிட்டு இவர் போய் அங்க போய் வந்து இதெல்லாம் பேசுறாருன்னா நீங்க அதுல இருக்கிற ஒரு சின்ன வருத்தம் முதல்ல தெரிவிச்சாருங்க. நீங்க யோசிச்சு பாருங்க. என்ன வலியில உட்கார்ந்துருந்தேன், வலி வேதனையோட உட்கார்ந்துருந்தேன் வீட்டுல. அப்ப சிங்கப்பூர்ல போயிட்டு ஆடுனீங்களே, மலேசியால மன்னிக்கணும், ஏதோ ஒரு ஆடியோ லான்ச் நினைக்கிறேன், அங்க போயிட்டு அந்த ஆட்டம் ஆடுனீங்களே, உண்மையிலேயே 41 பேரோட மரணம் உங்களுக்கு ஆள் மனசுல ஒரு வலியை கொடுத்திருந்தது, ஒரு வேதனையை கொடுத்திருந்ததுன்னா ஒருத்தனால அப்படி ஆட முடியுமா? யோசிச்சு பாருங்க. ஒருத்தர் 2 பேர் இல்லைங்க, 41 பேர் செத்துருக்காங்க. ஒரு குழந்தை செத்துருக்கு, கை குழந்தை செத்துருக்கு. இன்னைக்கு வந்து உணர்ச்சிகரமா மேடையில இதுல கேரவன் மேல ஏறி நின்னுக்கிட்டு அப்படியே வந்து டயலாக் பேசுறீங்களே, என் தங்கையினுடைய தங்க பிள்ளைகளை, அந்த தங்க பிள்ளைகளை இழந்துட்டு தானே நீ போய் அங்க ஆட்டம் போட்ட, அவ்வளோ ஆட்டம் போட்ட. எப்படி முடிஞ்சது அப்படி? இப்ப இந்த கேள்விகள் எல்லாம் இன்னைக்கு கேட்கறதுல நியாயம் இருக்கா இல்லையா? ஆனா அந்த அந்த உரையினுடைய சாராம்சமே வந்து சில பேர் ஊடகங்கள் சிலாயித்து பேசுறதா இருக்கட்டும், அல்லது தலைப்புச் செய்தி தினமலர் வந்து தலைப்பே வந்து தலையங்கமே வந்து ஊழல் வந்து முற்றிலுமாக ஒழிக்கப்பட வேண்டும். குறிப்பாக யாராவது லஞ்சம் கேட்டா என் பேரை சொல்லுங்க அப்படின்னு அவர் சொன்னதா இருக்கட்டும். வரலாற்றுல எந்த முதலமைச்சருமே வந்து ஊழலுக்கு எதிராக இப்படி ஒரு விஷயத்த பண்ணதில்லை, ஆனா விஜய் அவர் பண்ணியிருக்காருன்னு நிறைய பேர் சொல்றாங்க. நீங்க எப்படி அதை பாக்குறீங்க? அவர் பேரை சொல்லிதாங்க லஞ்சமே கேட்கிறாங்க. அவர் பேரை சொல்லிதான் உங்க அமைச்சர் புசி ஆனந்தே வந்து அரசு வழக்கறிஞர்கள் நியமனத்துக்கு லட்சக்கணக்கில் வாங்கிட்டு இருக்காரு. இதை நாங்க சொல்லல, திமுக சொல்லல, திராவிட இயக்க தமிழர் பேரவை சொல்லல, திராவிடர் கழகம் சொல்லல. யாரு சொல்றா? உங்க தாவேகா கட்சியை சேர்ந்த வழக்கறிஞர்கள் இன்னைக்கு வழக்கு போட்டிருக்காங்க. ஞான சௌந்தர்யா ஒரு ஒரு தாவேகா நிர்வாகி ஒருத்தங்க வழக்கறிஞரா இருக்காங்க, அவங்க போட்டிருக்காங்க. உங்க கட்சியை சேர்ந்தவங்க இன்னைக்கு பொது மேடைகள்ல மீடியாக்கள்ல பேசுறாங்க. புசி ஆனந்த் வந்து அரசு வழக்கறிஞர்கள் நியமனத்துக்கு இவ்வளவு வாங்கியிருக்காங்க. சரி, நீங்க பணம் வாங்குறது ஒரு பக்கம் இருக்கட்டுங்க. ஆடு திருடின வழக்கு ஒருத்தர் மேல இருக்கு வாணியம்பாடியில, அவரை வந்து நீங்க அரசு வழக்கறிஞரா போட்டிருக்கீங்க. இந்த நாட்டை பொறுத்த வரைக்கும் என்னன்னா, பணம் வாங்கினா மட்டும்தாங்க அது ஊழல்னு நினைக்கிறாங்க. அதையும் தாண்டி ஊழல் இருக்கு. நீங்க இப்போ தகுதியே இல்லாத ஒரு குற்ற வழக்கில் தொடர்புடைய ஒருத்தர் வழக்கு அவர் மேல இருக்கு நிலுவையில, அவரை நீங்க அரசு வழக்கறிஞரா போடுறீங்கன்னா அது எவ்வளவு பெரிய ஊழல்? அது சட்டத்திற்கு விரோதமானது இல்லையா? அது ஊழல் இல்லையா உங்களுக்கு? நீங்க கட்சிகள்ல இருந்தெல்லாம் வந்து எம்எல்ஏக்களை பேரம் பேசி இழுக்கிறீங்களே, அதிமுகன்ற ஒரு கட்சியே இன்றைக்கு வந்து கலகலத்து போய் கிடக்குது. பாஜகவோட அத்தனை திட்டங்களையும் செயல்படுத்துகிற இடத்துல இன்றைக்கு வந்து விஜய் உட்கார வச்சிருக்குது ஆர்எஸ்எஸ் பாஜகவும். அப்ப இது ஊழல் கிடையாதா? ஒரு பள்ளிக்கூடத்துல விஜயுடைய கரூர் நிகழ்ச்சியை நேரலையில ஒளிபரப்பு பண்றாங்க. திராவிட மாடல் ஆட்சியில அன்பில் மகேஷ் பொய்யாமொழி அவர்கள் பள்ளிக்கல்வித்துறை அமைச்சராக இருக்கும்போது எல்லா வகுப்பறைகளையும் டிஜிட்டல் வகுப்பறைகளாக மாற்றுற வேலைகளை செஞ்சு முக்கால்வாசி நடந்து முடிஞ்சிருச்சுங்க. பிள்ளைங்களுக்கு டிஜிட்டல் முறையில பாடம் சொல்லி தர்றதுக்காக அங்க வகுப்பறைகள்ல ஸ்கிரீன் வச்சா, இவங்க போய் அதுல வந்து விஜயோட நிகழ்ச்சியை வந்து நேரலை ஒளிபரப்பு பண்ணிட்டு இருக்காங்க தாவேக்காரங்க. அதுல விஜய் பேசின பேச்செல்லாம் குழந்தைங்க கேட்கக்கூடிய ஒரு பேச்சா? இப்படியே என்னமோ ஒண்ணு சொல்லிட்டு டேஷ். இந்த டேஷ்ன்றதுக்கு எவ்வளவு அசிங்கமான வார்த்தைகளை போட்டு ஃபில் பண்ணுவாங்கன்னு உங்களுக்கு தெரியுமா தெரியாதா? என்ன வேணா நீங்க போட்டு ஃபில் பண்ணிக்கலாம். அப்போ இப்படி ஒரு பேச்சை குழந்தைகள் கேட்க கூடாத ஒரு தகுதியற்ற கேவலமான அசிங்கமான ஒரு பேச்சை ஒரு முதலமைச்சர் பேசுறாரு. அதை நீங்க பள்ளிக்கூடத்துல வகுப்பறைக்குள்ளேயே போய் ஒளிபரப்புறீங்கன்னா அப்போ அந்த குழந்தைகளை பற்றி உங்களுடைய பார்வை என்னவா இருக்கு? அவங்க என்ன உங்களுக்கு ஓட்டு வாங்கி கொடுக்குற வெறுமனே வந்து ஒரு பகடைக்காயா நீங்க பயன்படுத்திட்டு இருக்கீங்க. அதுவே குழந்தைகள் உரிமைக்கு எதிரானது. இவ்வளவு சட்டவிரோத செயல்களை நீங்க செஞ்சுட்டு எப்படி வாய்க்குசாம நீங்க வந்து மேடையில் அப்படி எல்லாம் பேசுறீங்க? நீங்க அவர் பேசினதுல வந்து லஞ்சம் கேட்டா கொடுக்காதீங்க, என் பேரை சொல்லுங்க அப்படின்றதெல்லாம் ஒரு புறம் நீங்க சொல்ற சிஸ்டமேட்டிக்கா லஞ்சம் வாங்குறாங்க அப்படின்ற குற்றச்சாட்டு இருந்தாலும் ஒரு முதலமைச்சரே இதை என்டார்ஸ் பண்றாரு, முதலமைச்சர் மக்கள் கிட்ட வந்து இப்படி சொல்றாரு, இது புதுசா இருக்கு, இந்த முதலமைச்சர் இதை பண்ண மாட்டாங்க. ஒண்ணு தெரிஞ்சுக்கோங்க, இவர் வந்து ஏதோ சினிமாவில் வந்து இந்த முதல்வன் படத்துல அர்ஜுன் ஒரு நாள் முதலமைச்சரா வந்து எல்லாத்தையுமே மாத்துவார்ல, ஒரே நாள் ஒரு சீன்ல எல்லாமே மாறும், இல்லைன்னா ஒரு பாட்டுல எல்லாமே மாறும், அப்படிதான் இவர் இன்னும் நினைச்சுக்கிட்டு இருக்காரு. அதான் நான் திரும்ப திரும்ப சொல்றேன், அவர் ஆக்டர் விஜயா இருக்கிறாரே தவிர சீஃப் மினிஸ்டர் ஆஃப் விஜயா அவர் இன்னும் மாறவே இல்லை. சரியா? ஊழல் அப்படின்றது என்னவோ திடீர்னு வந்து குதிச்சதெல்லாம் கிடையாது. அது அப்படியே அறுத்து தள்ளிடுறதுக்கு. எப்படி சாதி என்பது இங்கே 2000 ஆண்டுகளுக்கு மேலாக இங்கே விதைக்கப்பட்டிருக்கிறதோ, திட்டமிட்டு ஆரியத்தால் அந்த சாதி என்ற அந்த கட்டமைப்பு, அந்த அடுக்கு முறைகள் எப்படி இங்க வந்து இறுக்கமாக கட்டமைக்கப்பட்டிருக்கிறதோ அதனுடைய தொடர்ச்சி தான் இன்றைக்கு நடக்கிற ஆணவ கொலை வரைக்கும் நடந்துகிட்டு இருக்கு.
அதை வந்து அவ்வளவு எளிதாக உங்களால வந்து அப்படியே கிள்ளி தூக்கி போட்டுற முடியாது. ஆனா இன்றைக்கு அந்த பொய்யையும் அந்த கட்சிக்காரங்க சொல்லிட்டு அலையறாங்க, தாவேக்காரங்க. பாத்தீங்களா, நாங்க வந்து சாதியவே நாங்க வந்து விரட்டி அடிச்சிட்டோம், சாதியே இல்லாம பண்ணிட்டோம். யாரு சொல்றா? ஒரு சாதாரண தாவேக்காரர் பேசினா கூட பிரச்சனை இல்லைங்க. ஆனா அமைச்சர் ஆதவ அர்ஜுனா அந்த பொய்யை ஊரெல்லாம் சொல்லிட்டு அலையறாரு. அதாவது 100 ஆண்டு கால தந்தை பெரியார் அவர்களினுடைய சாதிக்கு எதிரான போராட்டம், நீதி கட்சி தொடங்கி இப்போ வரைக்கும் நடந்துகிட்டு இருக்கிற சாதிக்கு எதிரான போராட்டங்கள், இதாலெல்லாம் இந்த சாதியை வந்து இன்னும் முழுமையாக சாதியை ஒழித்து விட முடியாத ஒரு நிலையில நீங்க வந்து ஒரு அரசியல் கட்சி 2 வருஷத்துக்கு முன்னாடி தொடங்கி 3வது வருஷம் ஆட்சியை பிடிச்சிட்டு தமிழ்நாட்டில் இருக்கிற, இன்னும் சொல்ல போற தமிழ்நாட்டுக்கு மட்டும் கிடையாது, இந்தியாவிலும் இந்தியாவாக இருந்த நாடுகளிலுமே இன்றைக்கு அந்த சாதிகள் இருக்கிறது. சாதியை நாங்க அழிச்சு ஒழிச்சிட்டோம். இதெல்லாம் எவ்வளவு பெரிய ஒரு ஃப்ராடு தனம் இது. அதே மாதிரிதான் இந்த ஊழலை ஒழிச்சிட்டோம் அப்படின்றது. ஊழல் எல்லாம் உங்களால அவ்வளவு சீக்கிரமா ஒழிக்கவே முடியாதுங்க. சொல்றேன், நான் வெளிப்படையாவே சொல்றேன். அது மக்கள் கிட்ட நார்மலைஸ் செய்யப்பட்டுருச்சு. நமக்கு ஒரு வேலை ஆகணும்னா பணம் கொடுத்து வேலையானா ஓகேங்க, எனக்கு வேலை முடிஞ்சா போதுங்க அப்படிங்கிற அளவுக்கு இன்றைக்கு இருக்கிற சிஸ்டம்ல, தமிழ்நாட்டுல மட்டும் சொல்லல, ஆல் ஓவர் வேர்ல்டு மக்களுக்கு அதிகாரிகளும் மரியாதை கொடுக்குறாங்க, உட்கார வச்சு பேசுறாங்க. சொல்லட்டுமா, பெரிய பெரிய வணிக நிறுவனங்கள் இருக்குல்ல, அங்க எல்லாம் ஊழியர்கள் ரொம்ப நேரம் நின்னுகிட்டே வேலை செய்வாங்க, புரியுதா? அப்போ அப்படி இருக்கக்கூடாது, அவர்களுக்கு உட்காருவதற்கு இருக்கை கொடுக்க வேண்டும் சொல்லிட்டு சொன்ன அரசு திராவிட மாடல் அரசு. அப்படி இருக்கும்போது அந்த ஒரு சின்ன சின்ன பார்ட்டை கூட ஞாபகம் வச்சிருந்து அதை ரெக்டிஃபை பண்ணணும், மக்களுக்கு வந்து அதை சரி செஞ்சு கொடுக்கணும்னு நினைக்கின்ற ஒரு அரசு, நினைத்த ஒரு அரசு எப்படி இதை வந்து செய்யாம இருப்பாங்க? எல்லா இடங்களிலும் கூப்பிட்டு உட்கார வச்சு பேசுற நடைமுறை என்பது தமிழ்நாட்டுல இருக்கு. இவங்க எதையாவது ஒண்ணு நாங்கள் தான் முதல் முறையாகன்னு சொல்லிடணும்னு ரொம்ப பிரயாசப்படுறாங்க. கண்டிப்பா கொப்புரானே அது நடக்காது. அவ்வளவுதான். எதையுமே இதுதான் நாங்கள் முதல் முறையாகன்னு சொல்லிட்டு இந்த தாவேகாவால், தாவேகா அரசால், விஜயால் இந்த 5 ஆண்டுகளில் கிளைம் பண்ணவே முடியாது. ஏன்னா அப்படி ஒன்றை நீங்க கொண்டு வரவே முடியாது. ஏன்னா உங்களுக்கு அந்த மாதிரியான ஒரு தொலைநோக்கு திட்டம் எதுவுமே உங்ககிட்ட கிடையாது. திராவிட மாடல் அரசு கொண்டு வந்தது. அதற்கு முன்பாக அதிமுகவும் திமுகவும் மாற்றி மாற்றி இங்க போட்டிருக்கிற திட்டங்கள், பிளாட்ஃபார்ம், இதுல நின்னுதான் உங்களால வேலை செய்ய முடியும். இதை விரிவாக்கலாம். நீங்க இன்னும் சொல்ல போனால் இந்த 5 ஆண்டுகளும் முதலமைச்சர் வெறும் காபந்து முதலமைச்சராகத்தான் விஜய் இருக்க போறாரு. அதை தாண்டி ஒன்னும் பண்ண முடியாது. இங்க அவங்களால ஒன்னும் பண்ண முடியாது மீன்ஸ் பண்ண தெரியாது. ஒன்றியத்துல பாஜக என்ன சொல்லுதோ அதுதான். இன்னைக்கு துணைவேந்தர் தேடுதல் குழுவினுடைய நிலை என்னவா இருக்கு? துணைவேந்தரை முதலமைச்சரே தேர்ந்தெடுக்கலாம், பல்கலைக்கழகங்களின் வேந்தராக முதலமைச்சரே இருக்கலாம். நீங்க யோசிச்சு பாருங்க. இதை நீதிமன்றம் வரைக்கும் போய் போராடி நிலைநாட்டியது திராவிட மாடல் அரசு. இது ஒரு மாநில உரிமை, மாநில சுயாட்சி அப்படின்றதுடைய முக்கியமான ஒரு பார்ட் இது. ஆனால் இன்றைக்கு தாவேகா என்ன செஞ்சிட்டு இருக்காங்க? அதுல இங்க இருக்கிற ஆளுநரை வந்து திருப்திப்படுத்தணும், அவரை வந்து சாட்டிஸ்ஃபை பண்ணணுன்றதுக்காக 5ஆக அந்த தேர்தல் குழுவில் இருக்கிற உறுப்பினர்களை 3லிருந்து 5ஆக உயர்த்துகிறோம் சொல்றாங்க. ஏற்கனவே 3ல 1 வந்து சிண்டிகேட் மெம்பரா இருப்பாங்க, 1 வந்து அரசு சார்பா, 1 வந்து இவங்க ஆளுநர் போடுற, ஏற்கனவே ஆளுநர் போடுற ஒரு உறுப்பினர் உள்ளதா வருவாரு. இப்போ மறுபடியும் 2ன்னா ஆளுநருக்கு 2 பேரை நியமிக்கிற ஒரு அதிகாரம் கிடைக்குதுன்னா அவர் யாரை போடுவார்னு யோசிச்சு பாருங்க. இந்தியா முழுமையுமே உயர்கல்வி நிறுவனங்கள் தொடங்கி அனைத்து கல்வி நிறுவனங்களிலும் RSS சார்ந்த காவி சித்தாந்தம் உடையவர்களை கொண்டு வந்து பாஜக நிரப்பிருச்சு. அதற்கு முதல் படியாகத்தான் அரசு ஊழியர்கள் RSSல் சேருவதற்கு தடை இல்லைன்ற ஒரு விஷயத்தை மோடி வந்து இப்போ அந்த தடையை நீக்கி ஒரு வழியை ஏற்படுத்தி கொடுத்திருக்கிறாரு. அதுக்கு முன்பெல்லாம் அப்படி கிடையாது. இப்பவும் கூட அரசியல் கட்சியில் இருப்பவர்கள் ஒரு இதுல வந்து உறுப்பினர்கள், திராவிடர் கழகத்தில் இருக்கிறவங்க வந்து அரசு ஊழியர்களாக இருக்கிறவங்க திராவிடர் கழகத்துல கூட வந்து உறுப்பினரா இருக்க முடியாது, அவங்க பகுத்தறிவாளர் கழகத்துல தான் இருக்க முடியும். ஆனா இன்றைக்கு அரசு ஊழியர்கள் RSSல் உறுப்பினர் ஆவதற்கான தடையை மோடி நீக்கி இருக்கிறார். அதன் மூலமாக என்ன ஆயிருக்கு அப்படின்னா, இந்தியா முழுமையும் இருக்கிற பல்கலைக்கழகங்களில், உயர்கல்வி நிறுவனங்களில் முழுமையாக காவி சித்தாந்தத்தை கொண்டவர்கள் வந்து நிரம்பி இருக்காங்க. இந்த நிலையில தமிழ்நாட்டுல சட்ட போராட்டம் உச்ச நீதிமன்றம் வரைக்கும் போய் நிலைநாட்டிய ஒரு உரிமையை ஜஸ்ட் லைக் தட் அமைச்சர் விஸ்வநாதன் வந்து தூக்கி போறாரு அப்படின்னா நீங்க யோசிச்சு பாருங்க. அதாவது RSS பாஜகவும் நம்ம கையில இருக்கிற விரலை வச்சு நம்ம கண்ணையே குத்துவாங்க. அப்படித்தான் இன்றைக்கு ஒரு ஒடுக்கப்பட்ட மக்களினுடைய பிரதிநிதியாக இருக்கக்கூடிய ஒரு அமைச்சரை வைத்தே இதை காலி பண்ண பாக்குறாங்க அவங்க. அதற்கு இந்த தாவேகா அரசு துணை போகிறது. இப்ப என்ன இவங்க வந்து பெருசா சாதிக்கிறாங்க இங்க?
இப்படிதான் இருக்கும் இந்த ஆட்சி. 5 ஆண்டுகளும் இப்படித்தான் நடக்கும்.